சும்மாடா எங்கடா வரீங்க டே? இதோ கரெக்டாக அந்த இடத்துல கேமரா எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டி சைடில் நிப்பாட்டு டென்ட் எடுத்துன்னு போயிட்டு. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோமே. இப்போ தான் சின்ன சுருளி ஃபால்ஸை முடிச்சுட்டு வந்துன்னுக்கிறேன். வரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வியூங்க. ரோடு வந்து சின்ன ரோடு, அப்படியே அப் அண்ட் டவுனு, அப்படியே ஏறி இறங்குது. ஏறி இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன மலைங்க தாங்க. இது சின்ன மலைலாம் இல்லை, பெரிய மலை தான். நமக்கு தூரத்தில் இருக்கிறதுனால சின்னதாக தெரியுதுங்க. சுற்றி அப்படியே என்னை சுற்றி மலை தான். இந்த சைடில் பார்த்தாலும் மலை தான், ஆனால் உங்களுக்கு இந்த செடி மறைச்சுன்னு இருக்கும். அதாவது இந்த மரம் உங்களுக்கு மறைச்சுன்னு இருக்கும், அதனால் தெரிய மாட்டேது. மோடி ஏறி இறங்கி வரப்போ அப்படியே தெரியுதுங்க. என்னை சுற்றி ஃபுல்லாக சுற்றி பார்க்க மலை தாங்க. ஒரு சைடு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக இந்த முந்திரி தோப்பு தாங்க. இங்கே பாருங்கள், முந்திரி காடு. இதோ அங்கே கூட பின்னாடி கூட முந்திரி காடு. இது இங்கே தான் வந்து கரம்பாக இருக்குது. இங்கே பின்னாடி விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் இங்கே கரம்பாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போது இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தாங்க போகிறோமே. விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளவக்கல் டேம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க, அங்கே தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டருங்க. இந்த 82 கிலோமீட்டர் என்னால் கவர் பண்ண முடியாது, அதனால் நல்லா இருக்கிற இடத்த மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி பிளாக் எடுத்து போடுறாங்க. சரி, ஓகேங்க. இந்த அழகான பிளேஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதே ஒரு காட்டுக்குள்ளே போயின்னு இருக்கோம். காட்டுக்குள்ளே இருக்கிற ரோட்டுக்குள்ளே போயின்னு இருக்கும். அதான் அந்த ஒரு வழி பாதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாதைங்க இது. ரேர் தான், யாருன்னா எப்போயாச்சும் ஒரு வாட்டி யாருன்னா பார்க்குறேன், அவ்வளோதான். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தனியாக சோலோவாக யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் ஒரு ரோட்டில் போகிறப்ப நம்மளை சுற்றி எல்லாம் மலை காடு மரங்களாக இருக்கிறப்ப பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இந்த சைடு எல்லாமே மோஸ்ட்லி காஞ்சி போயிருக்குது. இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே நுழைய போகிறோன்னு நினைக்கிறேன். டவுனில் போயின்னு இருக்குங்க, அதனால தான் இங்கே எல்லாம் காஞ்சி போயிருக்குது. தேனி மாவட்டம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். விருதுநகரில் மழையில் பொழுதுங்க. இந்த சைடெலாம் மழை பெஞ்ச மாதிரியே தெரில. இதே தேனியில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே கூட பாசை பிடிச்சி போய் கிடக்குங்க. இங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இங்கே கூட ஸ்பீட் பிரேக்கெலாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. ரோடு கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. ஃபுல் டவுன் வியூவில் போயின்னு இருக்கோங்க. இந்த சைடில் பாருங்கள், மழை செம்மையாக இருக்குல்ல. இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? யாருமே இல்லை நம்மளை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க. அங்கங்கே ஆளுங்களை பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்கிறேன். இல்லாத இடத்துல கையும் காலையும் காமிச்சு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க, அதுவே பண்ணுவோம். அதுதான் நமக்கு பழகி போனோம் ஒன்று ஆச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே பைக்கு கீழே விட்டுனா எப்படி இருக்கும்? இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சார் வேற மாதிரி அந்த பாறையிலேருந்து அப்படியே தண்ணி ஒழுகுதா எப்படி இருக்கும்? அப்படியே அங்கேயும் கருப்பாக பிளாக்காக இருக்குதுங்க. அந்த இடத்துல தண்ணி போன இடம்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த இடம் வந்து அப்படி இருக்குது. மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. இதே பெரிய ரோட்டுக்கு வந்துருக்குமே, அந்த ஒத்தடி பாதையிலேருந்து இப்போ 2A ரோடுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே பச்சை மலையை பார்த்தோம், இப்போ வந்து எல்லாமே காஞ்சி போன மலையாக பார்க்குறோம். அதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டைப் ஆஃப் வியூ இருக்குதுங்க. நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெரிய ரோடு மட்டுமே சூஸ் பண்ணி ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரே ஃபீல்னஸ் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரே மாதிரியே போய் நிற்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட்டு குறுக்கு வழி இந்த மாதிரி இருங்க, ரூட்டு பார்த்துக்கலாம். எப்படி போகணும்? இப்படி தான் போகணும். பார்த்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடலாம். இதே இந்த ஊருக்குள்ளே பூந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் பட் உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும். அதை போல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் வியூஸ் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல ஆஃப் ரோடு பார்க்கலாம். யோகப்பட்டது நடக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஊருக்குள்ளே போகணும். இப்போ நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 கிலோமீட்டர் தாங்க தாண்டி வந்துருங்கண்ணே. எனக்கு அந்த 20 கிலோமீட்டருமே வந்து காட்டுக்குள்ளே தாங்க வந்தேனே. மலை ஏறி இறங்கிச்சு, ரோடு சரியில்லை, ஒரே ஸ்பீட் பிரேக்கு. அப்புறம் ஊருக்குள்ளே வந்து வந்தேன். இந்த பாருங்க எத்தனை ஸ்பீட் பிரேக்கு பாருங்கள் உங்களோட பேசினுக்கிறப்பே. அதனால் இந்த 20 கிலோமீட்டர் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குதுங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. எப்படியும் ஒரு மணிக்கெல்லாம் போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ காலியாகுது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் மரம் இல்லை, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மரம் இல்லை, ஆனால் நம்மளை சுற்றி மலை மட்டும் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. கேமராவில் ஓரளவுக்கு தாங்க ஒயிட் கவர் பண்ண முடியும், ஆனால் நம்ம கண்ணால் 360 வியூ பார்க்கலாம். ஆனால் ஒன்று பின்னாடி மட்டும் பார்க்க முடியாது. பின்னாடி பார்க்கணுன்னா திரும்பி தான் பார்க்கணும். மற்றபடி ஃபுல் ஒயிட் தெரியுங்க. இங்கேருந்து பிளவக்கல் டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருங்க. டேய் எங்கடா வரீங்க? டேய் சும்மாடா டேய் எங்கடா வரீங்க? டேய் ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்களை. ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? ஏன் பார்த்து டயர் தூக்கின்னு ஓடுறீங்க? எப்படா இருக்குது என்னை பார்த்த உடனே உங்களுக்கு? புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குதா? டேய் எதனா சொல்லிட்டு போங்கடா. அப்படி இருக்குதா? டேய் நான் யூடியூபர்ரா, நான் ஒரு யூடியூபர்ரா. ஒரு கேமரா பாரு தெரியுதா? நான் புள்ள பிடிக்கிறேண்ணா.
சொல்லு. அப்படியே அங்கேருந்து தூக்கின்னு ஓடுறீங்க. நான் அங்கே ஒரு இடத்துல பசங்கள்லாம் கும்பலாக நின்றுந்தானுங்க, டயர் போட்டி வச்சு நின்றானுங்க பொழுது. நான் வண்டியை ஸ்லோ பண்ணேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் கடக்கடன்னு எதே சவுண்டு வந்துச்சு. ஆனால் அவனுங்களுக்கு கவனிக்க கூட இல்லை. ஸ்லோ பண்ணிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறேன். அப்போ சரி கேமரா ஆன் பண்ணுறேன். இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டு இப்படி தூக்குறேன், தலையை தூக்கணுன்னு எல்லாம் ஓடுறானுங்க பிள்ளுன்னு. இல்லை நான் சிரிக்கிறேன் குழுங்க எதுக்குடா ஓடுறானுங்கண்ணே. போய் கேட்டால் என்னை பார்த்தா ஓடுறானுங்க பொழுது. அவனுங்க பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு என்னை பார்த்தா ஓடுறானுங்கண்ணே. கேட்டால் எதுவுமே வாய்த்து வந்தே பேச மாட்டானுங்க. ஓடுதான் இப்படி இப்படின்னு தலையை மட்டும் தான் ஆட்டினான். என்னை பார்க்கறதுக்கு இதே புள்ள பிடிக்கிற மாதிரி சொல்கிறப்ப எனக்கே சிரிப்பு வருது. அதுதாங்க பிளவக்கல் டேம்னு நினைக்கிறேன். உள்ளே போனோமா இல்லை இந்த பக்கம் திரும்பி போனோமான்னு தெரியலையே. உள்ளே தான் காட்டுது. இது வேறு ரூட்டு. நான் லாக் பண்ணி வச்சுருக்காங்களே. அதான் பாதையோ. சரி வாங்க இவங்க பின்னாடி போவோம். எப்படியா இருந்தாலும் லவர்ஸுக்கு தெரியாமலாம் இருக்காது. லவர்ஸுக்கு தெரியும் பாதை எப்படின்னு, நமக்கு தான் தெரியாது. இவங்களும் மேபி அந்த டேமுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, என்ன ப்ரோ? ஆனால் இதில் தான் போகணுமா? இதில் போனால் டேமுக்கு போக முடியுமா ப்ரோ? ஓகே ப்ரோ போடு. டேமில் தண்ணியே இல்லைங்க, அங்கேயும் குட்டை மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே எடுத்துன்னு போய் டென்ட்டே போகலாம் இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தாங்கன்னா வச்சுக்க பிடிச்சி தூக்கின்னு போய் உள்ளே வச்சுருவாங்க. இந்த பக்கம் இல்லை பாதை. ஆக்சுவலாக இது கீழே போச்சுல அதுதான் பாதை. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அது அப்படி வந்துன்னு இருக்கேன். இது அந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது, அதனால் நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம கீழே போய்ட்டு ஒரு ரவுண்டு அடிப்போம் அந்த டேமுக்குள்ளே. அப்படியே மஜாவாக இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உள்ளே போய் டென்ட்டெலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு தரமாக இருக்கும். ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்துருவாங்களே, பார்த்துட்டாங்கன்னா வச்சுக்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே ஆடு மேய்க்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் போய் சொல்லிடுவாங்க உள்ளே ஒருத்தன் இதே மாதிரி தான் டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கான், அது டேமுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு நமக்கு, அவ்வளோதான். சோழி கதம் கதம். எந்த அளவுக்கு மயான பூமியாக இருக்குது சார், செம்மையாக இருக்குதுல்ல. தண்ணி இல்லாமல் பார்க்குறது ஒரு மாதிரி உமா அலாய் போயிடுச்சா? நல்ல வேலை. அலாய் எதனா ஆச்சு இல்லைன்னு தெரில, இறங்கி பார்த்தா தான் தெரியும். சரியான ஏற்று, ஒரு ஏற்று. எங்கே வந்துட்டாங்களா லவர்ஸ் ஜோடி? இன்னும் வரல. அவங்க ரெண்டு ஜோடி வந்தாங்க, வரல. நம்ம போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு வருவோமா? டான் 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 ஏம்மா இதுக்குள்ளே இறக்கத்தே பயமாகுதுங்க. ஏன்னா அங்கங்கே பாட்டில் உடஞ்சி கிடக்குது. ரத்தமாரே ரத்தமாரே டேமுக்குள்ளே வண்டி ஓட்டுறோம் பார்த்தீங்களா? நாங்களாம் வட்டம் விடுவோம். சரி நல்லா தலை இருக்குது. அந்தாண்ட கிராசிங்லாம் பண்ண முடியாது. எப்படி எம்மா ஐயோ பார்க்கறதுக்கு தான் அங்கே மோடு பழம் இல்லாத மாதிரி தெரியும். எல்லாம் புல் மறைச்சுன்னுக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மோடு பழம் இருக்க தான் செய்யுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளவக்கல் டேம். எப்படி இருக்குது? அழகோ அழகு, இது ஒரு அழகு. லவர்ஸ்லாம் பைக் அங்கேயே நிப்பாட்டாங்க. உள்ளே எத்தனை வரல விழுகுது. நம்மளை பார்த்துட்டு ஒருத்தர் எத்தனை வர்றாரு. அவங்களும் வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களும் மாட்டுறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம தனியாக மாட்டினா தான் கஷ்டமாக இருக்கும். லவர்ஸ் அவங்களே பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. சோலாக வந்த நான் ஏன்டா பை பண்ணும். செம்மையாக இருக்குதுல்ல. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட் எடுக்கிறதுலாம் நல்லாயிருக்குங்க தண்ணியில் டைமில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம டேமோட நடுமயத்தில் கொண்டு போய் வச்சு அப்படி சுற்றி மழை திரிய மாதிரி கவர் பண்ணிடலாம். இதோ கரெக்டாக அந்த இடத்துல கேமரா எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டி சைடில் நிப்பாட்டி டென்ட் எடுத்துன்னு போயிட்டு போட்டேன்னா வச்சுக்கே தரமான வியூ கொடுப்பேங்க உங்களுக்கு நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளவக்கல் டேமோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.